பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை மனமகிழ்ச்சியின் நாளிலே, இந்த ஆராதனை வேளையிலே உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ஆண்டவருக்குள்ளாக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எல்லாரும் இருக்கிற வண்ணமாக இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இவ்வளவு நேரமும் ஆராதனை நேரத்திலே பாடினோம், துதித்தோம், ஜெபித்தோம். ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். இப்பொழுது அவர் நம்மோடு பேசப் போகிறார், நாம் கேட்கப் போகிறோம். ஆகவே இருதயத்தை ஒருமுகப்படுத்துவோமா? ஏத்தன் என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்ட என் ஏசையா, ஏத்தனையோ துரோகம் செய்தேன், அத்தனையும் நீர் மன்னித்தீ, ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமன்றோ, கர்த்தரேவும் அன்பு கீடாய் நித்தம் உம்மை நேசிப்பே. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. தகப்பனே, இந்த பாவ உலகத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்து உம்முடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கி எங்களை ஆண்டவரே நீர் வணைந்து கொண்டே வருகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்வின் படிநிலைகளை கற்றுக்கொள்ள உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, தென்னிந்திய திருச்சபையிலே இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக மிக அருமையான ஒரு பகுதியை, ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும் ஞான ஸ்நானம். அதற்கு ஆதாரமாய் கொடுக்கப்பட்ட மனப்பாட வசனம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும் ஞான ஸ்நானம். இந்த ஞான ஸ்நானம் என்று நாம் சொன்ன உடனேயே எல்லாருடைய உள்ளத்திலும் விதவிதமான கேள்விகள், விதவிதமான காரியங்கள். நூற்றாண்டு காலமாக இந்த பிரச்சனை இருக்கிறது. தெளிப்பு ஞானஸ்நானமா, முழுக்கு ஞானஸ்நானமா, அல்லது என்ன ஞானஸ்நானம் என்று, ஒரு ஞானஸ்நானமா அல்லது 9 ஞானஸ்நானமா? அந்த சபையில் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தால் எங்கள் சபையில் அது செல்லாது, எங்களுக்கு ஒரு ஞானஸ்நானம் இருக்கிறது. அப்புறம் எந்த நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தீங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தீங்களா, அல்லது இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? இப்படி ஏராளமான கொள்கை பிரிவினைகள். இத்தனைக்கு நடுவிலும் நமக்கு வேத புத்தகம் தான் சட்ட புத்தகம். இந்த வேத புத்தகம் சொல்ற ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு நாம் இதை வியாக்கியானப்படுத்துவது தவறுதலாய் அமைந்துவிடும். தவறுதலாய் அமைந்து, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு வசனம் சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு
எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள்னு போட்டிருக்கு. அப்படின்னா பெத்த தகப்பன் தான் பிள்ளைய டாஸ்மாக் அனுப்பி சாராயம் வாங்கிட்டு வரணுமா? அதுக்கும் கீழ்ப்படியணுமா? நிறைய பிரச்சனை வந்துடுதுல்ல. சில இடத்துல மிக கேவலமாய் பெத்த தகப்பனே பிள்ளையை சீரழிக்கிற எத்தனை காரியங்களை சொல்லக்கூட முடியாத அசுத்தம், அருவருப்பு. அந்த தகப்பன் சொல்றதுக்கும் அந்த பிள்ளை கீழ்ப்படியணுமா? அப்போ வசனத்தில் ஏதோ ஒன்றை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது, தப்பாக போயிடும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் போட்டிருக்கு, உண்மைதான். ஆனால் அதே வேதாகமத்தினுடைய முழு தத்துவத்தையும் முழு காரியங்களையும் பார்க்கணும்னா இன்னொரு வசனம் சொல்லியிருக்கு, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். கர்த்தருக்குள் தான் கீழ்ப்படியணும். மேலான சட்டங்கள், ஒரு தேசத்தில் நீங்கள் குடிமகனாக இருக்கீங்கன்னா அந்த தேசிய கொடிக்கு நீங்கள் வணக்கம் செலுத்தணும். அந்த தேசிய கீதம் பாடப்படும் பொழுது நீங்கள் எழுந்து நிற்கணும். அந்த தேசத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும், கரெக்டாக டாக்ஸ் கட்டணும். ஆனால் அதே நேரத்தில் அதே தேசம் ஒரு சட்டம் போடுது, கிறிஸ்தவர்கள் கோயிலுக்கு போகக்கூடாது, கிறிஸ்தவர்கள் பைபிள் வாசிக்கக்கூடாது, கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கக்கூடாது, கிறிஸ்தவர்கள் ரோட்டில் நின்று சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டால் அதுக்கு கீழ்ப்படியணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லலை. இதே போலத்தான் ஞானஸ்நானம் என்கிற இந்த சத்தியம். இந்த ஞானஸ்நானம்ங்கிற இந்த சத்தியத்தையும் ஆண்டவர் அடையாளப்படுத்துகிற ஞானஸ்நானம் என்ன, அதை வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கலாத்தியர் 3:27 அவர் சொல்றார், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்து அடையாளப்படுத்தும் ஞானஸ்நானத்தினுடைய முதல் காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று விட்டீர்களா? மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் நீங்கள் கிறிஸ்துவை உங்கள் சரீரத்தில் உங்கள் மேல் அணிந்து கொண்டு, ஒரு ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம அணிந்து கொள்கிறோமோ அதே போல இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. எப்ப? கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது. அப்ப ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பாவங்களை அறிக்கை செய்து அந்த தக்க வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறின பிறகு நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அந்த ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நீங்கள் உங்கள் மேல் இயேசுவை தரித்து கொள்ளுகிறீர்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு வெளியே இருக்கிறவர்கள் உங்களை திட்டினால் அவர்கள் உங்களை திட்டவில்லை, உங்கள் மேல் நீங்கள் அணிந்திருக்கிற இயேசுவை திட்டுகிறார்கள் என்று பொருள். உனக்கு கோபம் வரக்கூடாது, ஷார்ட் டெம்பர் வரக்கூடாது. அவர்கள் என்ன பேசினாலும் அவர்கள் என்னை பேசவில்லை, என் மேல் நான் ஞானஸ்நானம் பெற்றவன், என் மேல் நான் அணிந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவைத்தான் அவர்கள் பேசுகிறார்கள். எதை குறித்தும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தான் பேசுகிறார்கள். அதனால தான் இயேசுநாதர் சொன்னார், உன்னை தொடுவோன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஆண்டவருடைய இந்த அற்புதமான புது வாழ்வு இருக்கு பாருங்க, ரட்சிப்பின் அனுபவம். நீங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று ஆண்டவரை சொந்த தகப்பனாய் தாயாய் அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று கரையேறி வரும் பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொண்டிருக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு முனிவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டானோ அந்த சாமியார்கிட்ட, சாமி நான் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், நான் பரலோகம் போனால் என்ன எப்படி இருக்கணும்
நான் என்னெல்லாம் மாற்றம் எனக்குள்ள நடக்கணும்னு. அவர் சொன்னாராம், நீ நேர ஒரு கல்ற தோட்டத்துக்கு போ, அங்கே உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் ஏற்கனவே இறந்து அடக்கம் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் உனக்கு பிடிச்ச ஒரு ஆள், அந்த ஆளுடைய கல்ற முன்னாடி போய் உட்காந்து அவரை புகழ்ந்து பேசிட்டு வா அப்படின்னாராம். போய் ஒரு 10 நிமிஷமாக அந்த கல்லறையில் போய் உட்காந்துக்கிட்டு, அந்த கல்லறையில் ஒரு போர்டு வச்சுருக்கோம் இல்லையா, யாருன்னு அவர் பேரை சொல்லி, அவருக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வேண்டியவர், அவரை சொல்லி அவர் பேரை சொல்லி அவரை வானலாக புகழ்ந்து 10 நிமிஷம் புகழ்ந்துட்டு நேராக சாமியார்ட்ட வந்திருக்கான். சாமியார் ஐயா, நான் 10 நிமிடம் வரைக்கும் என்னுடைய நண்பர் அவரை நான் புகழ்ந்து பேசினேன், கல்லறைக்கு முன்னால் நீங்கள் சொன்ன மாதிரியே பயங்கரமாக புகழ்ந்து பேசினேன், எனக்கே மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படியா, சரி, அடுத்து நீ ஒரு காரியம் செய்யணும், அடுத்த ஒரு கல்லறைக்கு போ, உனக்கு பிடிக்காத ஒருத்தன் யாராவது இறந்துருப்பான்ல, உனக்கு விரோதியாக நீ நினச்சவை, அல்ல உண்மையிலேயே மோசமானவன், உனக்கு விரோதமாக நிறைய வேலை செய்தவன் இறந்துருப்பான் இல்லையா, அப்படி இறந்த ஒருத்தனுடைய கல்லறையில் போய் அந்த கல்லறைக்கு முன்னாடி உட்காந்துட்டு அவனை எவ்வளவு அசிங்கமாக திட்ட முடியுமோ அவனை பயங்கரமாக கோவப்பட்டு, அவனை உண்மையிலேயே எரிச்சல் பட்டு கோவப்பட்டு அவனை திட்டுனார். இவனும் அதே மாதிரி போய் 10 நிமிஷம் அவர் தன்னுடைய கோவத்தையெல்லாம் தீர்த்து கண்ட மணிக்கு அவரை திட்டிட்டு நேராக சாமியார்ட்ட முனிவர்கிட்ட வந்திருக்கு. சாமி, நீங்கள் சொன்ன மாதிரி அவன் என்னுடைய ஜென்ம விரோதி, அவனை எவ்வளோ முடியுமோ அவ்வளவு திட்டேன், என் உள்ளத்தில் உள்ள அந்த கவலையெல்லாம் போகிற அளவுக்கு அவனை பயங்கரமாக திட்டி தீர்த்துட்டேன். அப்படியா, சரி, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ பயங்கரமாக புகழ்ந்து பேசினிய ஒருத்தன், அவன் உன்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா நீ பேசுனது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படி சொன்னானா? என்ன சாமி, அந்த இறந்துட்டானே, பல வருஷம் ஆயிட்டேன், நான் சொல்கிறது அவன் காதில் எங்கே கேட்டிருக்கும். சரி, எதிரின்னு ஒருத்தரை சொல்லி அவனை பயங்கரமாக திட்டுனியே, அவன் கோவப்பட்டு என்னடா நீ பற்றி இப்படி பேசுகிற, என் மேலே இவ்வளோ வன்மத்தையாக வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எதுவும் உன்கிட்ட கோவப்பட்டானா? இல்லை சாமி, அவனும் இறந்து பல வருஷம் ஆயிட்டு. நீ மகிழ்ச்சியாக புகழ்ந்து பேசுனதையே எதுவும் கேட்கல, கவனிக்காத மாதிரி அவன் இறந்து பல வருஷம் ஆயிட்டுங்க. அதே மாதிரி ஏசுனதையும் அவன் கேட்கல, கோவப்படலை. அதே மாதிரி நீனும் உனக்குள்ள நீ செத்து போனா, எப்படி ஒருத்தன் உன் முன்னாடி புகழ்ந்து பேசினாலும் உனக்குள்ள ஒரு சலனமும் இல்லாமல் இருக்கிறியோ, அதே மாதிரி உன்னைய முன்னாடி பயங்கரமாக ஏசுனாலும் ஒரு சலனமும் இல்லாமல் நீ நிற்கிறியோ, அந்த நிலைமைக்கு, நீ செத்த நிலைமைக்கு வரும் பொழுது நீ பரலோகத்துக்கு வந்துருவேன்னார். பிரியமானவர்களே, இந்த நிலைமைக்கு நேராக ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அப்படி நடத்துகிறதுல 2வது படிநிலை என்னன்னா ஞானஸ்நானம். வாசிங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம், அதில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 1, 2 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. அஸ்திபார உபதேசம் 6 உபதேசம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இருக்க வேண்டிய அஸ்திபாரம், கிறிஸ்தவ வாழ்வின் அஸ்திபாரம் 6 தூண் அப்படி வைக்கலாம், 6 காரியங்கள். அதில் 1 ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். அதைத்தான் இன்னைக்கு வேற தலைப்பு, கிறிஸ்து அடையாளப்படுத்தும் ஞான ஸ்நானம் என்ன. சிஎஸ்ஐ, பொதுவாக சிஎஸ்ஐ திருச்சபைகளில் 2 விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கையிடுவோம் ஆராதனையில். ராப்போஜனம் எடுக்கிற அந்த சர்வீஸில்
ஒரு விசுவாச பிரமாணம். மற்ற எல்லா சர்வீஸ்லையும் அப்போஸ்தல விசுவாச பிரமாணம்னு ஒரு விசுவாச பிரமாணம் வச்சிருக்கிறோம். ராப்போஜனத்துக்கு சொல்றது அதனாஷியஸ் என்கிற அந்த பரிசுத்தவான் தொகுத்து கொடுத்த விசுவாச பிரமாணம். ரெண்டு ஏகதேசம் ஒன்று தான். இந்த ரெண்டு விசுவாச பிரமாணத்திலையும் பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஒரே ஞான ஸ்நானம், அதை நான் அறிக்கையிடுகிறேன். இந்த ஒரே ஞானஸ்நானம் சொன்ன உடனே தான் நம்ம ஆட்களுக்கு சந்தேகம். நம்ம பிறந்து 1 வயசாக இருக்கும்போது ஞானஸ்நானம் கொடுத்தாங்களே, அது போதும்ல அப்படின்னு சொல்லி. இல்லை, அது போதாது, இப்படி ஒரு உபதேசம். ஐயோ, அந்த உபதேசத்திலையுமே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அந்த உபதேசத்திலேயே 1000 பிரிவு. தொட்டி தண்ணியில் கொடுக்கலாம், தொட்டி தண்ணியில் கொடுக்கக்கூடாது, 2 பிரச்சனை. குளத்தில் கொடுக்கலாம், குளத்தில் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை. ஓடுகிற ஆற்று நீரில் தான், ஆற்றுல தான் கொடுக்கணும். யோர்தான் ஆற்றுல தானே இயேசுநாதர் ஞானஸ்நானம் எடுத்தார். அப்போ ஆறு ஓடுற தண்ணி, இப்படி ஒரு பிரச்சனை. கடலில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு, கொடுக்கலாம் அப்படின்னு. 1000 பிரச்சனைங்க, 1000 பிரச்சனை. ஆனால் உலக வரலாற்றிலிருந்து கடவுளை அடையாளப்படுத்துகிற ஒரு ஞானஸ்நான சம்பவத்தை சொல்லட்டா? உலகத்தின் பெரிய பாலைவனம் சகாரா. உலகத்திலே மிகச் சூடான பாலைவனம் தார் பாலைவனம் இந்தியாவில் இருக்கு. இந்த சகாரா பாலைவனத்தில் மிஷினரி ஒருத்தர் ஊழியம் செய்கிறார். அங்கே இருக்கிற பின்தங்கிய பழங்குடி மக்களுக்கு அவர் ஊழியம் செய்கிறார். பின்தங்கிய அப்படின்னா தாழ்த்தப்பட்ட இல்லை, பின்தங்கின அப்படின்னா அதாவது அறிவில் பள்ளிக்கூடம்லாம் கிடையாது அவங்களுக்கு பாலைவனத்தில். அந்த பாலைவனத்து மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கார அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். உடனே எனக்கு ஞானஸ்நானம் கொடு என்று கேட்கிறான். ஊழியக்கார் பார்க்கிற தண்ணி இல்லை, தண்ணி இல்லை. ஆகவே இந்த ஊழியக்காரர் என்ன செய்கிறாரு, இவனை உடனடியாக ஞானஸ்நானம் கேட்குறான். கேட்டு நம்ம கொடுக்காம இவன் இறந்துட்டான்னா ஞானஸ்நானம் கொடுக்காத ஒரு பாவியாக நான் மாறிடுவேனே கடவுளுடைய பார்வையில்னு சொல்லி ஒரு 4-5 பேர் அவர்களை அந்த பாலைவனத்தில் முழங்கால் போட வச்சு கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றார். ஆண்டவரே, இந்த பின்தங்கின மக்கள் உண்மையாகவே ஆண்டவராகி உம்மை ஏற்றுக்கொண்டவர்கள், பாவ அறிக்கை செய்து மன்னிக்கப்பட்டவர்கள், நீர் இவர்களை மன்னித்து உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். ஆனால் இப்போ உடனே இவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும், எனக்கு தண்ணி இல்லை, நான் என்ன செய்கிறது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு அந்த பாலைவன மணல், அந்த மணலை கையில் அள்ளி ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் அந்த மணல் அப்படியே போட்டு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வாயாக என்று சொன்ன பொழுது ஆச்சரியமான ஒரு ஆவிக்குரிய சம்பவம் நடந்தது. அவர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பற்பல பாஷைகளிலே கர்த்தரை துதித்தார்கள். அந்நிய பாஷையிலும் கர்த்தரை துதித்தார். அந்நிய பாஷைங்கிறது வேற, பற்பல பாஷைகளுக்கு வேறு. நான் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அதை நான் கற்றுத்தருகிறேன். பற்பல பாஷைகளை பேசினார்கள். அந்த ஊழியக்காரரே அதை எதிர்பார்க்கல, அந்த மிஷினரியே அதை எதிர்பார்க்கல. கர்த்தர் அதை அங்கீகரித்தார், கர்த்தர் அதை அங்கீகரித்தார். அப்ப இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துகிற ஞானஸ்நானம் என்றால் என்ன? ஞான ஸ்நானத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு வஸ்திரத்தை போல நாம் அணிந்து கொள்ளுகிறோம். அதன் பிறகு பவுல் சொல்வது போல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இனி ஒருவன் என்னை பார்த்து கேவலமான வார்த்தைகளை பேசினாலும் எனக்கு சூடு உண்டாகக்கூடாது. என் ரத்தம் சாக வேண்டும்.
அவன் என் குலத்தை பழித்து என்னுடைய காரியங்களை பழித்து பேசினால் கூட எனக்கு கோபம் வரக்கூடாது, பயமும் வரக்கூடாது. சமீபத்தில் ஒரு சகோதரி டாக்ஸ் கொடுத்து ஊழியம் செய்ய போகிறாங்க. அந்த ஊரை சேர்ந்த ஒரு சில பெண்களும் ஆண்களும், எப்படி நீங்கள் எங்கள் இடத்துல வந்து உங்கள் மதத்தை நீங்கள் பேசலாம், உங்கள் சர்ச்சில் போய் பேசுங்க, எங்கள் டெம்பிள் பக்கத்தில் நீங்கள் ஏன் வந்து எங்கள் கோயில் இருக்கிற அந்த பிரகாரங்களில் நீ வந்து எப்படி இந்த மத பிரச்சாரம் பண்ணலான்னு சொல்லி அந்த சகோதரியை முற்றுகையிட்டார்கள், பிடிச்சிட்டாங்க. சகோதரி மிகவும் பயந்து போய், சாரி என்னை விட்டுருங்க, நான் ஒன்றும் தப்பு பண்ணலை, நீ விட்டுருங்க, நான் இனிமேல் இங்கே வரமாட்டேன், அப்படி பயந்து சகோதரி நடுங்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்த ஞானஸ்தானம் அது இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே உங்கள் சுயமெல்லாம் செத்துருச்சு. இனி நீங்கள் எதிராளிகள் உங்களை மிக கேவலமாய், நீங்கள் வணங்குகிற ஆண்டவரையும் அவர் சார்ந்த அந்த நம்முடைய கிறிஸ்தவத்தையும் ஒருவேளை அவர்கள் பேசினா கூட நமக்கு கொஞ்சம் கூட கோபம் வரக்கூடாது, பயமும் வரக்கூடாது, எரிச்சலும் வரக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் இப்போ ஞானஸ்தானம் பெற்றவங்களாயிட்டீங்க. அதே நேரத்தில் உங்களை பயங்கரமாக புகழ்ந்து பேசுகிறாங்க, உங்களை பயங்கரமாக புகழ்ந்து பேசுகிறாங்க, ஆகா ஓகோங்கிறாங்க. அதுலேயும் நீங்கள் மகிழ்ந்து போய்விடக்கூடாது. அது உங்களை பாதிக்கக்கூடாது, அது உங்களை பாதிக்கக்கூடாது, அது உங்களை டெம்ப்ட் பண்ணக்கூடாது. சிலுவையிலே இயேசுநாதர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். சிலுவைக்கு கீழே நிற்கிற போர் வீரர்கள் அவரை கேலி பேசுகிறார்கள். மற்றவர்களை ரட்சித்தான், மற்றவர்களை விடுதலை செய்தான், தன்னைத்தான் விடுதலை செய்ய திராணி இல்லாமல் தொங்குகிறான் என்றார்கள். ஒருவேளை நம்மை போல உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆண்டவராக இருந்தால் உடனே ஒரு அற்புதம் செய்து சிலுவையிலிருந்து அவரால் இறங்கி வந்திருக்க முடியும். ஆனால் அவர் டெம்ப்ட் ஆகவே மாட்டார். நீங்கள் என்ன சொன்னாலும் தேவனுடைய சித்தத்துக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் நதியிலே இறங்கி மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து கரையேறி இருந்தபடினாலே அவர் எந்த வெளியிலிருந்து வருகிற வார்த்தைக்கும் அவர் டெம்ப்ட் ஆகவே இல்லை, மூட் அவுட் ஆகவே இல்லை. அதை குறித்து அவர் எந்த விதமான காரியத்தையும் ஒரு பிரதி விளைவு, அதாவது ரியாக்ட் பண்ணவே இல்லை. நாமும் அப்படி இருக்க வேண்டும். அதுதான் இயேசுநாதர் அடையாளப்படுத்துகிற ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் பெற்றீங்களா? பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீங்களா? நீங்கள் என்ன மெத்தடில் அல்லது என்ன முறையில் ஞானஸ்தானம் பெற்றீங்கன்னு நான் கேட்கல. இப்போ பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவங்களுடைய அகோரத்தை உணர்ந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று அதன் பிறகு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? அப்படி நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருந்தால் அதுதான் கிறிஸ்து அடையாளப்படுத்தும் ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானத்தை தரித்து கொண்டீர்களானால் நீங்கள் டெம்ப்டேஷன் ஆகவே மாட்டீர்கள். அடுத்த வசனம் சொல்கிறார், 28வது வசனம், கலாத்தியர் 3:28 வாசிக்கிறேன். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். இப்போ ஞானஸ்தானம் பெற்றீங்களா? அடுத்த கேள்வி. ஞானஸ்தானம் நீங்கள் பெற்றிருப்பீர்களானால், இயேசு இந்த இடத்திலே அடையாளப்படுத்துகிற ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருப்பீர்கள். நான் அந்த கட்சி, நான் இந்த கட்சி என்று நீங்கள் என்றைக்கு உங்கள் உள்ளத்திலே நினைக்கிறீர்களோ அப்போ நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்று பொருள். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருப்பீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் ஒன்றாய் இருந்தால் அவருடைய சகல சொத்துகளுக்கும் சுதந்திரத்திற்கும் நீங்கள் பாக்கியவான்களாய் பாத்திரராய் நீங்களும் சுதந்திரவாளியாய் இருப்பீர்கள். அப்போதான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும்.
ஆண்டவரே, வானமும் பூமியும் உம்முடையது, வெள்ளியும் பொன்னும் உம்முடையது. எனக்கு இன்னென்ன விஷயத்தில் பொருளாதாரத்தில் நான் குறைபட்டிருக்கிறேன், என் குறைவுகளை சரி செய்யும் என்று கேட்கும் தார்மீக உரிமையே உங்களுக்கு அப்பத்தான் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்களா? அவரை தரித்து கொண்டிருக்கிறீர்களா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்கிற சுயத்துக்கு நீங்கள் இறந்து கிறிஸ்துவின் கிருபைக்கு நீங்கள் உயிர் பெற்றிருக்கிறீர்களா? ஒவ்வொரு ஸ்தாபனங்களிலும் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக ரோமர் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்க சொல்வார்கள், அல்லது ஒருவர் வாசிக்க மற்றவர்களை சொல்ல சொல்வார்கள். அந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே அவர் சொன்ன எல்லா காரியங்களும் தான் கர்த்தர் அடையாளப்படுத்தும் ஞானஸ்நானம். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் உயிர் பெற்றிருக்கிறோம். பாவத்துக்கு மரித்து நான் கிறிஸ்துவுக்கு உயிர் பெற்றிருக்கிறேன் என்பதை வெளியரங்கமாய் நாம் அறிவிக்கிற அடையாளம் தான் ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானம் ஏதோ இயேசுநாதர் வந்த பிறகு அவர் யோர்தானில் எடுத்ததுனால நம்மளும் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படி இல்லை. இந்த ஞானஸ்நானம் என்கிற இந்த சத்தியமானது வழிநெடுகவே இருக்கிறது. யாத்திராகமத்திலே ஆண்டவர் மோசேயினிடத்திலே சொன்னார், ஆரோனையும் அவன் குமாரன் எலெயாசாரையும் அவனுடைய பிள்ளைகளையும் ஆசரிப்பு கூட வாசலிலே கொண்டு வந்து நிறுத்து, அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை முதலாவது அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து தண்ணீரினாலே அவர்களை முழுக்காட்டி அவர்களை கழுவி. ஆசரிப்பு கூடத்துக்குள்ளே வந்து ஒரு மனிதன் ஆசாரிய ஊழியத்தை செய்யணும்னா அவன் முதலாவது ஞானஸ்நான அனுபவத்திற்குள்ளே வர வேண்டும். வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு என்றென்றைக்கும் கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. நம்மை ராஜாக்களாய் மாத்திரமல்ல, நம்மை ஆசாரிய பெருமக்களாகவும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறபடியினாலே புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அந்த ஞானஸ்நானம் பெறுவது எப்படி என்று அந்த சர்ச்சைக்குள்ளே நான் வரல. ஆனால் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பாவத்தை குறித்த ஒரு சரியான உணர்வு உங்களுக்குள் வந்து நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவரை ஒரு ஆடை போல உங்கள் மேல் தரித்திருக்கிறீர்கள். இனி இந்த உலகத்திலிருந்து வருகிற வசவு வார்த்தைகளோ, இந்த உலகத்திலிருந்து வருகிற உங்களை திட்டுகிற உங்களை அடிக்க வருகிற எந்த காரியமும் உங்களை பாதிக்கக்கூடாது. அதே போல உங்களை மிகவும் புகழ்ந்து உங்களை மிகவும் மேன்மைப்படுத்தி பேசினா அதுவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்போதும் போல, என இந்த புகழ்ச்சியும் இந்த இகழ்ச்சியும் எனக்கானதல்ல, என் மேல் இருக்கிற இயேசுவுக்கானது. அவர் பார்த்து கொள்வார். எந்த புகழ்ச்சி வந்தாலும் அது இயேசுவுக்கே. சகல துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே செலுத்துகிறோம். அதே போல எந்த இகழ்ச்சி வந்தாலும், எத்தனை பேர் அடிக்க வந்தாலும் அவர்கள் என்னை அடிக்கலை, என் மேலே ஒரு துணியை போல வஸ்திரத்தை போல நான் தரித்து கொண்டிருக்கிற இயேசுவைத்தான் அவர்கள் அடிக்கிறார்கள், வசவு பாடுகிறார்கள். அதை அவர் பார்த்து கொள்வார். எனக்கு இதற்கும் சம்பந்தம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்களாக ஞானஸ்நானம் எடுத்த நாம் அனைவரும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் இல்லாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அனைவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம் என்பதற்கான வெளியரங்க அடையாளம்தான் கிறிஸ்து அடையாளப்படுத்துகிற இந்த ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த ஞாயிறு ஆராதனையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் திட்டமும் தெளிவுமாய் பேசியிருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோமா அல்லது பிரிந்திருக்கிறோமா? நம்மை ஏசும் பொழுது அது நம்மை பாதிக்கிறதா? நம்மை புகழ்ச்சியாய் பேசும் பொழுது அது நம்மை பாதிக்கிறதா? அதற்கு நாம் ரியாக்ட் பண்ணுகிறோமா? நாம் இன்னும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் அல்லவே. ஆகவே நம்மை தாழ்த்தி நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் அடையாளப்படுத்துகிற இந்த ஞானஸ்நானத்தை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள என்னை ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? மகா இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புகிறதற்காய் நன்றி. எங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த ஆராதனையின் மூலமாய் பேசினதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் பேசின சத்தியத்துக்காய் நன்றி. ஹல்லேலூயா. எங்களை ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே மெய்யான நீர் அடையாளப்படுத்தும் ஞானஸ்தானத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்வின் ஆண்டவரே அடுத்த படிநிலைக்குள்ளே நாங்கள் எங்களை கடந்து வர ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் ஒன்றாயிருக்கிறோம். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமையானவன் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எல்லா பாலின சமத்துவத்தையும் நீர் கற்றுக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் உமக்குள் ஒன்றாயிருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.